ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சீனூஸ் கைவண்ணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம நகை பட்டறை தொழில், அதில் எப்படி ஜிமிக்கி, கம்மல், செயின் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது கோவை மாவட்டத்தில் ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த ஜிமிக்கியோட பேட்டர்ன் அவங்க ரெடி பண்ணி ஒரு 100 பீஸ் 200 பீஸ், ஒரு 200 கிராம் 400 கிராம் அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க அதில் டிசைன்ஸ் பண்ணி, பாலிஷ் பண்ணி, மெருகேற்றி கடைக்காரங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அந்த ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. இதில் இந்த மெழுகை இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு ரவுண்டாக வச்சுருப்பாங்க. அதில் தான் இந்த ஜிமிக்கியை ஒட்டி மிஷினில் வச்சு அதை டிசைன் பண்ணுறதோ இல்லை பாலிஷ் பண்ணுறதோ எதாக இருந்தாலும் செய்வாங்க. பார்த்திங்களா, இந்த எவ்வளோ பீசஸ், எவ்வளோ பேர்ஸ் அப்படி அந்த டப்பாவில் கிடக்குது. இந்த மாதிரி இந்த தொழிலாளி இது கட்டிங் இந்த டிசைன் போடுறாரு. பார்த்திங்கன்னா அந்த மெழுகு இதில் அந்த ஜிமிக்கியை ஒட்ட வச்சு இப்போது இது டிசைன் பண்ணுறாரு. மெழுகில் அந்த கோடு டிசைன், இல்லாட்டி மயில் டிசைன், ஏதோ பறவைகள் டிசைன் அந்த மாதிரி பண்ணுறாரு. அவர் வேலை செய்கிற இடம் இது. அதுக்கு சுற்றிலும் இந்த ரெக்ஸினாக கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மிஷினில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தூளெல்லாம் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வெளியே போயிடக்கூடாது, அதுவும் இல்லாமல் கண்ணில் பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வேண்டி இந்த மாதிரி ரெக்ஸின் போட்டிருக்காங்க. இப்போ அந்த மிஷினில் அந்த பாலிஷ் இதெல்லாம் டிசைன் போடுறதை மாற்றிட்டு பாலிஷிங் இது மாட்டுறாரு. இப்போ பாலிஷ் பண்ணுறாரு. இந்த கீழே விழுகிற அந்த துகளெல்லாம் சேமித்து வச்சுக்குவாங்க. அதாவது ஒர்க் முடிஞ்சவொடனே அவங்க கை, அப்புறம் சட்டை எல்லாத்தையும் தட்டி அதில் இருக்கிற தூளெல்லாம் அங்கே விழுற மாதிரி பண்ணி எல்லாம் கூட்டி எடுத்து வச்சுருவாங்க. அதே மாதிரி இந்த பட்டறை இருக்கிற அந்த ஃப்ளோர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த காயர் மேட் அந்த மாதிரி இதில் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த துகள்களோ இல்லை சின்ன துண்டுகளோ விழுந்தால் அதில் மேட்டில் அப்படியே ஒட்டிக்கும். வருஷத்துக்கு ஒருக்க இந்த ஆயுத பூஜை வரும்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதையெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி தங்கமாக உருக்கி அதை சேல்ஸ் பண்ணி அந்த வர காசில் ஏதோ ஒரு சுப செலவு பண்ணிக்குவாங்க. இடம் வாங்குவாங்க, இல்லாட்டி கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு செலவுக்காக வச்சுக்குவாங்க. இயர்லி ஒன்ஸ் இது நடக்கும். கடைக்காரன் இந்த மாதிரி டிசைனை கொடுத்து பண்ணித்தான்னு சொல்லிடுவான். இப்போ இந்த பட்டறையில் இருக்க தொழிலாளிக்கு அந்த டிசைனை உருவாக்கி அதை மெருகேற்றி மீண்டும் கடைக்காரனுக்கே கொடுத்துருவாங்க. இதில் இவங்களுக்கு கூலி சேதாரம் எல்லாம் கடைக்காரங்க கொடுப்பாங்க. அப்புறம் பீஸ் ரெடியான அவங்க கொண்டு போய் கடையில் வச்சு பொதுமக்களுக்கு அவங்க விநியோகம் செய்வாங்க. அதே மாதிரி இந்த தங்கத்தோட தரம் 916 அப்படிங்கிறது தான் நிர்ணயம். இந்த 916ங்கிறது என்னென்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு மட்டும்தான். இதில் எந்த விதமான ஒரு மெட்டலோ, அதாவது கேட்மியமோ காப்பரோ எதுவுமே கலக்காது இருக்கும்போது, அப்படியே கலந்திருந்தாலும் மிக குறைந்த அளவு கலந்திருக்கும். இந்த 916க்கு தான் அன்றைய தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு என்னவோ அந்த விலை தருவாங்க. இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தங்கம் என்ன ஒரு நிலையில் இருக்குது, அதாவது அதோட பியூரிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத டெஸ்டிங் கொடுத்து பார்ப்பாங்க. அது நகைக்கடை இல்லை இந்த பட்டறை வேலை செய்கிறவங்களுக்கு அந்த உத்தியெல்லாம் தெரியும். பொதுமக்களாகிய நாமும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நகை வாங்கும் இந்த வியாபாரத்தில் நாம் எப்பொழுதுமே ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது சொக்கம் போட்டால் அந்த தங்கத்தில் சொக்கம் போடுவாங்க. அதாவது ஒரு நகையவோ இல்லாட்டி கல் வச்ச நகை, எந்த நகையாக இருந்தாலும் சரி, அதை உருக்கி வெறும் தங்கம் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதாவது சொக்கம் போடுறது. அதை கொண்டு போய் டெஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த டெஸ்டிங்கில் ஒரு துண்டை வச்சு டெஸ்ட் பண்ணுவான். அப்போ அதில் எவ்வளோ கேட்மியம், எவ்வளோ காப்பர் கலந்துருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சு அதுக்கு ஒரு தரம் கொடுப்பாங்க. அதாவது 916ங்கிறது டாப் மோஸ்ட். அது கீழே 90.1 இல்லாட்டி 89.01 இல்லாட்டி 90.5 அந்த மாதிரியெல்லாம் வரும். அப்படியெல்லாம் கம்மியாகும்போது அதாவது கிராமின் விலை குறைவாக நமக்கு அவங்க கொடுப்பாங்க. 916 இருந்தால் நமக்கு அன்னைக்கு என்ன விலையோ அந்த விலையே ஒரு கிராமுக்கும் கிடைக்கும். இதுதான் அதோட சூட்சுமம்.
இப்போ வந்து இந்த விற்பனை செய்யும் நகை கடை வைத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாபம். எப்படின்னா, ஒரு ரூ. 10,000 பொருளை அவங்க வந்து டபுளாக ரூ. 20,000 வச்சு விற்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதை நம்ம பொதுமக்கள் வந்து கண்டும் பிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு நகைக்கடைக்காரனும் பெரிய கோடீஸ்வரனாக மாறுறாங்க. அதே மாதிரி அவ்வளோ ஸ்டாஃப்ஸை வச்சுட்டு ஏசி போட்டுட்டு செலவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணுறதுனால தான், இந்த மாதிரி ஒரு லாபம் வச்சு விற்கிறதுனால தான். ஸோ நாமளும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நகை வாங்கும்போது அதிகம் ஏமாறாமல், அதாவது ஏமாறுறதுங்கிறது நிச்சயமாயிடுச்சு, ரொம்ப அதிகமாக ஏமாறாமல் கொஞ்சம் பார்த்து அதை வாங்கிக்கணும். அந்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு கண்டிப்பாக வேணும். இங்கே பார்த்திங்களா, இப்போ வந்து அந்த கட்டிங் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போது அது வந்து என்னது பாலிஷ் பண்ணுறாரு. அது இன்னொரு மிஷினில் பாலிஷ் பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த துகள், அந்த சின்ன சின்ன துண்டெல்லாம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காகித பூச்சி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அதை சொக்கம் போட்டு ஒரு 50 கிராம், சிறு பட்டறையாக 50 கிராம், பெரிய பட்டறைகளாக இருந்தால் 500 கிராம், 1 கிலோ என்றெல்லாம் அளவுகள் வித்தியாசப்படும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை வச்சு காசை அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. இது ஒரு லாபம். அன்னன்னைக்கு வேலை செய்கிறது அவங்களுக்கு கூலி சேதாரம் நகைக்கடைக்காரங்க கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஜிமிக்கி உருவாவதற்கு எத்தனை உழைப்பு தேவைப்படுகிறது. நாம் வந்து கடையில் போய் காசை கொடுத்து டக்குன்னு வாங்கி காதில் மாட்டிக்கிறோம், கழுத்தில் போட்டுக்கிறோம், கையில் மாட்டிக்கிறோம். பட் அதுக்குள்ளே எத்தனை உழைப்பு இருக்குங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த தங்கத்தோட அந்த பியூரிட்டி வந்து எல்லா மக்களுக்கும் தெரியணும். அதுக்கு ஒரு சட்டத்தை அரசாங்கம் வந்து கொண்டு வரணும். அதாவது ஒரு குறைந்தளவு, அதாவது இவ்வளோ தான் லாபம் வச்சு ஒரு கடைக்காரனும் தங்கத்தை விற்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வரணும். அப்போ வந்து பொதுமக்கள் வந்து ஏமாற்றப்படுவதிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். அதெல்லாம் நடக்குமா? அது என்னோடய யோசனை அது. ஆனால் அது நடக்குமா என்றால் அது வந்து எனக்கு தெரியாது. அது காலம்தான் பதில் சொல்லும். 1 கிராம் வந்து 5,000 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. ஆனால் அது வந்து நம்ம கையில் வாங்கும்போது அதுக்கு கூலி சேதாரம் அது இதுன்னெல்லாம் போட்டு 6,500 7,000 8,000 வரைக்கும் பண்ணிடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஏமாற்றப்படும் விதத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தங்கத்தின் பல்வேறு பியூரிட்டி, அதை பற்றிய சூட்சுமங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி உருவாக்கப்படும் ஜிமிக்கி, அப்புறம் வளையல், செயின் எல்லாமே வந்து கடைக்காரங்க வாங்கிட்டு போய் ஷோகேஸில் வச்சு நம்மளுக்கு விற்று அதன் மூலமாக கோடியாக பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ வியர்ஸ், ஒரு அடிப்படை சூட்சுமங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த தங்கத்தில் முதலீடு செய்யும்போது மேக்ஸிமம் காயினாக வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா காயின் வந்து பியூர் 916, அதில் வந்து கலப்படம் இருக்காது, அதிகமாக இருக்காது. ஸோ நம்ம என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அதை நம்ம விற்கும்போது அன்றைக்கு என்ன விலை இருக்கோ கிராமுக்கு அந்த விலை நமக்கு கிடைக்கும். இதில் வந்து அவங்க எந்த விதமான ஒரு கழிவும் எடுக்க முடியாது, இல்லாட்டி நம்மளை ஏமாற்றவும் முடியாது. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கோல்ட் காயின் வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்கள் வந்து ஏமாற்றப்படுவதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு உகந்த ஒரு வழி. மேலும் இந்த வீடியோ வந்து தங்க நகை தொழிலை பற்றியும் அவர்கள் அதை உருவாக்கும் விதத்தை பற்றியும் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து தானாக சேரும். மேலும் எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.